அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து கஸ்ரை பற்றி படிச்சிட்ருக்குறோம். அடுத்தது கவுலுகளுடைய சொல்லு ரெண்டு இன்னமா. கஸ்ர் செய்வதில் ரெண்டாவது வழிமுறை இன்னமாவை பயன்படுத்துவது. ஹாதா அத்தரீக்கு சானி, இது ரெண்டாவது வழிமுறையாக இருக்கும். துருக்கில் கஸ்ருடைய வழிமுறைகளில் இது ரெண்டாவதாக இருக்கும். வகி அதுவாகிறது தத்த லம்மனு மௌனா, அது பொதிந்து கொள்ளும். மா நாஃபியாவுடைய மௌனாவை அது பொரிந்து கொள்ளும். இல்லா, மேலும் இல்லாவுடைய அர்த்தத்தையும் அது பொதிந்து கொள்ளும். ஃபீஹா, அதில் இருக்கிறது நஃபி வ இஸ்பாத், நஃபியும் இருக்கிறது வ இஸ்பாத்தும் இருக்கிறது. அப்போ இன்னமாவை பயன்படுத்தும் பொழுது அது என்ன, நாஃபியாவுடைய அர்த்தமும் இருக்கும், இஸ்பாத்துடைய அர்த்தமும் இருக்கும். ஆனால் மேலே உள்ள படித்தப்ப அப்போ நாஃபியா, இல்லா அது நாஃபியாவாக இருக்கிறதுனால இல்லா இஸ்பாத்துடைய அர்த்தம். இல்லாவுக்கு இஸ்பாத்துடைய அர்த்தம் சொல்லக்கூடாது. இன்னும் நாஃபியாவாக இருக்கிறதுனால இஸ்பாத்துடைய அர்த்தம். அப்போ ரெண்டு நஃபி செய்யறதுக்கு ஒரு எழுத்தும் தேவைப்பட்டது, இல்லா இஸ்பாத்து செய்யறதுக்கு ஒரு எழுத்து தனித்தனியாக தேவைப்பட்டுச்சு. இங்கே இது ரெண்டும் சேர்த்து ஒரே இடத்துல என்ன பண்ணுது, கிடச்சிரும். இன்னமாங்கிற ஒரு எழுத்தில் மாவுடைய அர்த்தமும் இல்லாவுடைய அர்த்தமும் கிடச்சிரும். மிசாலு, உதாரணமாக கவுலிஹி தலா, அல்லாஹ்வுடைய சொல்லி போல, இன்னமா நிச்சயமாக ஹர்ரம அலைக்குமுல், உங்கள் மீது ஹராமாக்கியதெல்லாம் மையத்தை தான், வதம இரத்தத்தை தான், லஹ்மல் ஹின்சீர, பன்றியின் மாமிசத்தை தான், வமா உஹில்ல பிஹி இல்லை கேரில்லாகி, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுக்கப்பட்ட ஒன்றை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இன்னமா ஹர்ரம் அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது, அல்லாஹ் எங்கே இருக்குது, ஹர்ரம் அலைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கினான் மைத்தத்தை. ஓகே. தௌலீக தெளிவு. ஆதிகள் ஆயத்து, இந்த ஆயத்தாகிறது துஃபீது பயனளிக்கிறது. தஹ்சீஸல் மையத்தை தகுசி செய்வது, குறிப்பாக்குவதை பயனளிக்கிறது. வமா துக்கிர மஹா, அதனுடன் கூறப்பட்ட ஒன்றையும், ஃபில் ஆயத்திலே அதனுடன் கூறப்பட்ட ஒன்றையும் குறிப்பாக்குவதை பயனளிக்கிறது. பில் ஹுர்மத்தி, ஹராமை கொண்டு பயனளிக்கிறது. அப்போ இந்த ஆயத்தில் சொன்னவைகள் ஹராம் என்ற விஷயத்தை பயனளிக்கிறது. அம்மா அறிந்துகொள் மாலம் இதுக்கரு ஃபீகா, இதில் கூறப்படாத ஒன்று முபாகுன், அது ஆகமாக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இன்னமா பயன்படுத்தினால இங்கே கூறியவைகள் மட்டும் ஹராம், இது அல்லாதவைகள் அனைத்தும் ஹலால் என்ற அர்த்தத்தை இன்னமா தருகின்றது. அப்போ இது ஒரு கசர் செய்கின்ற ஒரு வழிமுறை. அடுத்து மிசாலு கௌலி தலா, அல்லாஹ்வுடைய சொல்லு, இன்னமா இலாஹுக்கும் உள்ளா, உங்களுடைய கடவுள் எல்லாம் அல்லாஹு தான். தௌலி தெளிவு. ஆதிகள் ஆயத்து, இந்த ஆயத்து துஃபீது பயனளிக்கிறது. இஸ்பாத்தல் உலூஹியத்தி, இறைத்தன்மையை பயனளிப்பதை, லில்லாஹி அல்லாஹ் வஹ்தஹு, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயனளிப்பதை பயனளிக்கிறது. நஃபீஹா, அது நஃபி செய்கிறது. சிவாஹுல்லாஹு தாலா, அல்லாஹ் அல்லாத நஃபி செய்வதை பயனளிக்கிறது. அப்போ உங்களுடைய கடவுள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அது இஸ்பாத் பண்ணுது. இங்கே இல்லை, இது சொல்லாத அனைத்தையும் அது என்ன பண்ணுது, நஃபி செய்யுது. அப்போ இன்னமாவை பயன்படுத்தி இந்த மாதிரி நஃபி செய்ய முடியும். அப்போ இன்னமாவுடைய நஃபி இந்த மாதிரி இருக்கும். மிசாலு கௌலி. அடுத்து கௌலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு, இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் நியத்தை கொண்டுதான். தவறி தெளிவு. ஆதல் ஹதீஸு, இந்த ஹதீஸ் இஃபீது பயனளிக்கிறது. கஸ்ரை பயனளிக்கிறது. குபூலில் அமாலி, அமல்கள் ஏற்றுக்கொள்வது, அல்ல நியத்தின் பிரகாரம்தான் என்ற கஸ்ரை இந்த ஆயத்து பயனளிக்கின்றது. இப்போ நியத்தாகிறது, அதுவாகிறது. அல்லத்தி எத்தகையதென்றால் ஹத்ததல் அமலை அது தீர்மானிக்கும்.
ஃபமன் அமில லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காண்டி அமல் செய்கின்றானோ, உசீப் அலைஹி, அதன் மீது அவன் கூலி கொடுக்கப்படுவான். வமன் அமில லி கெய்ரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக யார் அமல் செய்கின்றானோ, லம் யுசப் அலைஹி, அவன் மீது அவன் கூலி கொடுக்கப்படமாட்டான். அப்போ நீயத்து தான் அமலை தூய்மைப்படுத்துகின்றது அப்படிங்கிற விஷயத்த இன்னமா சேர்த்துருக்கனால சொல்ல முடியுது. அப்போ இன்னமா பயன்படுத்தி கசிர் செய்கின்றது 2வது முறை. அடுத்து 3வதா, இல்லை 2 என்ன முடியல. அடுத்த உதாரணம், இன்னமாவுக்கு அடுத்த உதாரணம் கவுலு அஹ்மது சவுக்கி. சவுக்கிங்கிற கவிஞர், அஹ்மது சவுக்கிங்கிற கவிஞருடைய சொல்லு. இன்னமல் உமமுல் அஹ்லாக்கு, உம்மத்துகள் எல்லாம், அதாவது சமுதாயங்கள் எல்லாம் அஹ்லாக்கு குணங்களாக இருக்கும். மா பக்கியத், மீதம் இருக்கும் காலமெல்லாம். இன்ஹும் தஹபத்து அஹ்லாக்குகும், அவருடைய குணங்கள் போய்விட்டால் தஹபு, அவர்களும் போய்விடுவார்கள். இப்போ என்ன சொல்ல வராங்க, இன்னமுல் உமமோ அஹ்லாக்கு தௌலி தெரிவு ஹாதல் பைத்து, இந்த பைத்தாகிறது துஃபீது யுஃபீது பயனளிக்கிறது, கஸ்ரை பயனளிக்கிறது. பக்கா இல் உமமை, உம்மத்துடைய நீடித்த தன்மை, அல்லல் அஹ்லாக்கி, அவருடைய குணத்தின் மீது இருக்கிறது என்ற கஸ்ரை இது பயனளிக்கின்றது. ஃபைதா நுபிதத்தில் அஹ்லாக்கு, அந்த குணங்கள் புறந்தள்ளப்பட்டால் ஹலக்கு, அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதை இந்த கஸ்ரு பயனளிக்கின்றது. அப்போ இன்னமா பயன்படுத்தும் பொழுது சொல்லுற வார்த்தை முஸ்பத்தாகவும், அதை தாண்டியது நஃபியாகவும் இருக்கும். இல்லாட்டி சொல்கிறது நஃபியாக இருக்கும், அதை தாண்டினது முஸ்பத்தாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு விஷயம் இங்கே இல்லாமல் இருக்கும். அதை இந்த இன்னமாங்கிறது படிக்கும்போது அது உணர்ந்து விடும். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ், அது கடவுள் என்பது இன்னமா இலாஹுக்கும் அல்லாஹ், உங்களுடைய கடவுள் எல்லாம் அல்லாஹ் தான். அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறான் அல்லாஹ், ஒரு விஷயத்த இன்னமா பயன்படுத்தி சொல்லும் பொழுது சொன்ன விஷயம் இஸ்பாத்தாக இருக்குது, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, விலக்கி தள்ளிவிடுகின்றது. அப்போ இந்த தன்மை இன்னமாவில் இருக்கும். சரி, அப்போ இந்த பைத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சமுதாயம், அது ஒரு சமுதாயம் இல்லாட்டி ஒரு நாடு, ஒரு இனக்குழுக்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் அவர்கள் குணங்கள் நல்லா இருக்கிறவர்கள் தான் அவர்கள் இருப்பார்கள். அவருடைய குணங்கள் கெட்டுப்போனால் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் அப்படிங்கிறது பைத்துடைய கருத்து. கஸ்ரு செய்கிறதுக்கு வழியில் அடுத்தது அத்துஃபு லா பல் லாக்கின், இந்த 3 வச்சு என்ன பண்ணலாம், கஸ்ர் செய்யலாம். முதல்ல கஸ்ர் செய்கிறதுக்கு ஒரே வார்த்தையில் இன்னையும் இல்லாவையும் பயன்படுத்துவது. 2வது இன்னமாவை பயன்படுத்துவது. 3வது அத்துஃபுடைய எழுத்துக்கள், மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இல்லாமல் பிரத்யேகமாக இந்த 3 எழுத்துக்களை மட்டும் லா பல் வலாக்கின், இதை மட்டும் என்ன பண்ணுறது, பயன்படுத்துறது. இன்ஷா அல்லாஹ் இது அடுத்த பீரியடில் பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.